காவல்துறை வந்து மாணவர்கள் மேலே கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க. மதுரை கல்லூரியெல்லாம் கல்லூரிகளுக்குள்ளேயே நுழைந்து மாணவர்களை அடித்து தாக்கி காயப்படுத்தி படுகாயப்படுத்தி மருத்துவமனை கொண்டு போகிற நிலைமை ஏற்படுத்தினாங்க. மதுரை கல்லூரியெல்லாம் விடுதி அறைகளுக்குள்ளேயே நுழைஞ்சி மாணவர்கள் அடித்து ரத்தம் சிந்த வச்சு இழுத்துட்டு போனாங்க. சுவர்களெல்லாம் ரத்தக்கார படிஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டாங்க. தெற்குவாசல் காவல் நிலைய லாக்கப்பில் இன்குலாப்பை கொண்டு வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அவர் இப்போ இதெல்லாம் உடம்பெல்லாம் ரத்த காயம் இருக்குது மட்டும்தாங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக போனால் மறுபடியும் அந்த உணர்வுகள் தமிழ்நாட்டுக்கு வரலாம். நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கணுங்கிற உணர்வோடு தான் அந்த போராட்டமே வந்தது. இந்தி எதிர்ப்புங்கிறது வந்து தமிழ் பாதுகாப்புங்கிற இதில் தான் வந்தது. பிரச்சனைக்கு அப்புறம் தான் திமுக வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டத்தை எடுத்துங்க, இனிமேல் போராடினா அது வந்து தப்பு, நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் போராட்டம் முடிஞ்ச அப்புறம் ஒரு தேர்வுகள்லாம் நெருங்குற நேரம் தான் போராட்டம் ஓரளவுக்கு முடிஞ்சு. இதில் 2 காவலர்கள் எஸ்ஐ வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது இந்த 2 போலீஸ்காரங்க வந்து எஸ்ஐ வந்து கலவரத்தால் இந்திய எதிர்ப்பு போரில் வந்து பலியானாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது. இந்த மதுரையில் நடந்த மாணவர்கள் ஊர்வலம் இந்த சம்பவம் நடந்தே மறுநாள் வந்து ஹிந்து பத்திரிகையில் தலைப்பு செய்தியே அவன் அந்த செய்தி தலைப்பை என்ன கொடுத்தனாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டலிசம் இன் மதுரை அப்படின்னு போட்டான். அதாவது காலித்தனங்கிற மாதிரி தலைப்பு போட்டு செய்தி போட்டாங்க. அந்த மாதிரி தான் முதல்ல அவங்க அதை சாதாரணமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய புரட்சியாக நடந்து அந்த புரட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைஞ்சி. அதுலேயும் குறிப்பாக காமராஜர் வந்து அப்போ வந்து ஒரு தப்பு பண்ணார். அப்போ வந்து தருமபுரியில் ஒரு தேர்தல் வந்தது. சேலம் மாவட்டத்தில் இருக்க அப்போ தருமபுரி ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருது. அப்போ அவங்க பிரச்சனையாக என்ன வச்சாங்கன்னா, காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தால் நாங்கள் வந்து தருமபுரியை தனி மாவட்டமாக பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டு அங்கே தருமபுரியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. அப்போ காமராஜ் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, மக்கள் வந்து உங்கள் இந்திய எதிர்ப்பை ஏற்றுக்கல, தைரியம் இருந்தால் இந்திய எதிர்ப்பை பிரச்சனையாக வச்சு தேர்தலில் போட்டு பாருங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். அதில் தான் வந்து திமுகவுக்கு மாணவர்கள்லாம் கோரிக்கை வச்சு திமுக மாநாட்டில் அப்போ மாணவர் தலைவராக இந்த போராட்டத்தை லீட் பண்ணி நடத்தின சீனிவாசனை வந்து காமராஜரை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு அப்போ அறிவிக்கிறாங்க. திமுக மாநாட்டில் சீனிவாசன் வந்து காமராஜரை எடுத்து போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சீனிவாசனுடைய விருதுநகர் அலுவலகத்திலே வந்து அலுவலக பொறுப்பாளர்களாகவே வந்து நானும் பிச்சை பாண்டியன் ஒரு தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் படிக்கிற மாணவர் ஒருத்தர் 2 பேர் தான் இருந்து நடத்தினோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து மாணவர்கள் வந்தாங்க அங்கே. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் அந்த மணி ஆர்டர் இது இருந்தது. தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்களுக்கு தினசரி மணி ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கோம். சீனிவாசனுக்கு தேர்தல் நிதி 500 1000 இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு அப்போ கட்சியிலேருந்தெல்லாம் தேர்தல் இந்த மாதிரிலாம் கொடுக்குற பழக்கமெல்லாம் இல்லை. அந்த பணத்தை வச்சே மாணவர்கள் முழுக்க இறங்கிய மாணவர்கள் தான் ஃபீல்டு ஒர்க்கை பண்ணாங்க. அதில் தான் வந்து காமராஜரே தோல்வி அடைகிற அளவுக்கு நிலைமை வந்துச்சு. இது பெரியார் வந்து திமுக வந்து ஒரு கட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெறாரு. 1935 பங்கு பெறாரு. பின்னாடி 65 வந்து திமுக தான் வந்து இதை தூண்டுதல் பேரில் திமுகவோட தூண்டுதல் பேரில் நடக்குது. திமுக மேலே கோபமாகறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரியாரை பொறுத்தவரையில் வந்து காமராஜரை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிச்சார். ஏன்னா அவர் பார்த்ததெல்லாம் ராஜாஜிக்கு எதிர்ப்பாக காங்கிரஸில் வந்து காமராஜர் தான். காமராஜர் வந்து ஒரு பிற்பட்ட வகுப்பினர், அவரை வச்சு தான் நம்ம வந்து அந்த நான் பிராமின்ஸுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிற பார்ப்பனர் பொருளாதார மூவ்மெண்ட்டுக்கு ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு காமராஜர் கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பித்தார். அந்த அடிப்படையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் ரொம்ப கொச்சப்படுத்தியே பேசினார் பெரியாரை பொறுத்தவரையில். அது நம்ம அது மறுக்கலை.
ஆனால் அவருடைய ஸ்டாண்டு வேறு, அவருக்கு காமராஜர் தான் அந்த அடிப்படையில் பேசினார். மாணவர்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இல்லை பெரியாரை பொறுத்தவரையில். இப்போ நீங்க உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நீங்க உங்களுக்கு காலில் அடிபட்டுச்சுலங்க, அதை பத்தி சொல்லுங்க. பக்தவச்சலம் வந்து அந்த போராட்டம் நடந்து கொஞ்சம் அமைதியான நேரத்தில் எங்கள் தியாகராசர் கல்லூரி எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறக்காக வர்றாரு, பக்தவச்சலம் வர்றாரு. அப்போ வந்து முதலமைச்சராக இருக்காரு. பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்காரு. பக்தவச்சலம் தான் முதலமைச்சர். அவர் வர்றாரு, எங்கள் கல்லூரிக்கு பக்கத்திலே வர்றாருன்னொடனே எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் கடுமையான இது. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். கருப்பு கொடி காட்டுவோம்னு அறிவிச்சிடுறோம். போலீஸ் வந்து நம்ம கடுமையான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த கல்லூரி காம்பவுண்டு சுவர் இருக்கு பாருங்கள், அதில் வரிசையாக ஏறி நின்று அவர் அந்த வழியாக தான் போய் அந்த உயர்நிலைப் பள்ளிக்கு போகணும் பக்தவச்சலம். அந்த இதில் ஏறி நின்று நாங்கள் கருப்பு கொடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து போலீஸ் வந்து எங்களை கடுமையாக தாக்குறாங்க. எல்லாம் தாக்கும்போது உள்ளே ஓடி வரும்போது தான் அந்த மாதிரி எனக்கு இதாகினது. எனக்கு கால் அடி அந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேருக்கு இதாகிடுச்சு. பட்டு கருப்பு கொடி காட்டிட்டோம். ஆனால் பக்தவச்சலத்துக்கு பார்த்தா 2 பக்கமும் போலீஸ் வேனு, பின்னால் ஒரு போலீஸ் மேனு, முன்னால் ஒரு போலீஸ் மேன். அதாவது அவர் கண்ணில் கருப்பு கொடி பறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்போடு கூப்பிட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்தில் காவல்துறை வந்து மாணவர்கள் மேலே கடுமையான தாக்குதலை நடத்தினாங்க. குறிப்பாக அமெரிக்கன் கல்லூரி, மதுரை கல்லூரியெல்லாம் கல்லூரிகளுக்குள்ளேயே நுழைந்து மாணவர்களை அடித்து தாக்கி படுகாயப்படுத்தி மருத்துவமனை கொண்டு போகிற நிலைமையை ஏற்படுத்துனாங்க. மதுரை கல்லூரியெல்லாம் விடுதி அறைகளுக்குள்ளேயே நுழைஞ்சி மாணவர்கள் அடித்து ரத்தம் சிந்த வச்சு இழுத்துட்டு போனாங்க. நாங்கள் அந்த தகவல் கிடைஞ்சி போகும்போது அவங்க போயிட்டாலும் அந்த அறை சுவர்களெல்லாம் ரத்தக்கார படிஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இன்குலாப்பை பொறுத்தவரையில் அந்த பக்தவச்சலத்துக்கு கருப்பு கொடி காட்டுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்த நேரத்தில் இந்த கருப்பு கொடி காட்டணும்னு நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்த ஆட்கள்லாம் வந்து முதல் நாள் இரவே வந்து தலைமறைவாயிட்டோம். ஏன்னா எங்களை எப்படியும் கைது பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் எப்படியும் கருப்பு கொடி காட்டி ஆகணுங்கிற முடிவில் நாங்கள்லாம் தலைமறைவாயிட்டோம். அப்போ கவிஞர் இன்குலாப், அவர் இயற்பெயர் சாகுல மீது, அவர் கவிஞராக இன்குலாப்னு பேர் வச்சுருந்தார். அவர் வந்து வெளியில் அறை எடுத்து தங்கிக்கிட்டு கல்லூரியில் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த மதுரை இப்போ கட்டபொம்மன் சிலையாறு பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதியில் தான் அவர் அறை எடுத்து தங்கியிருந்தார். இங்கே தியாகராசர் ஒரு விடுதியில் வந்து மாணவர்கள் என்னையெல்லாம் தேடிட்டு போன காவல்துறை வந்து இன்குலாப் அறைக்கு போய் அவர்கிட்ட வந்து ஜெயராமன் அவங்களாம் எங்கே போயிருக்கிறாங்க சொல்லுங்கன்னு சொல்லி, அவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவரை போட்டு அடித்து படுகாயப்படுத்தி இரவோடு இரவாக எடுத்துகிட்டு வந்து தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் உள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த எங்க தெற்கு வாசல் காவல் நிலைய லாக்கப்பில் இன்குலாப்பை கொண்டு வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அவர் இப்போ இதெல்லாம் உடம்பெல்லாம் ரத்த காயம் இருக்குது. அப்புறம் இந்த கருப்பு கொடி இது முடிஞ்சு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு எங்களை எல்லாத்தையும் அங்கே தான் கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் நாங்கள்லாம் பார்த்தோம். தான் அவ்வளோ வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து இங்கேயும் திமுக ஆட்சி, வடக்கையும் வந்து ஒரு வலிமையான மத்திய அரசு இல்லை, கூட்டணி அரசு அந்த மாதிரி வந்ததுனால அந்த இந்தி திணிப்புங்கிறது வந்து ஓரளவு குறைஞ்சிருந்துச்சு. அதனால் மாணவர்கள் மத்தியில் வந்து, மாணவர்கள் இல்லை பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலேயே அந்த இந்தி திணிப்பினுடைய வேகம் அந்த இது வந்து மக்கள் மத்தியில் தெரியல. சரியாக சொன்னால், உண்மையை சொன்னால் அந்த இந்தி எதிர்ப்பு உணர்வுங்கிறது கூட இப்போ குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிற பாரதிய ஜனதா அரசு வந்து அவங்க கொள்கையில் எல்லாத்துலேயுமே உறுதியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே இந்தியா தான், ஒரே பொதுமொழி தாங்கிற மாதிரி அவங்களுடைய இதில் இந்தி திணிப்பு இப்போ நீங்கள் அவங்க கொண்டு வர திட்டங்களெல்லாம் பார்த்துருக்கலாம். திட்டம், சட்டம் எல்லா பேரையும் மற்ற மாகாணத்தில் சொல்ல தெரியணுமேங்கிற கூட இல்லாமல் வாயில் நுழையாத இந்தி சமஸ்கிருத பேரில் வச்சு தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை நீடித்தால் பிஜேபி இதே அளவில் போய் இந்தி மட்டும்தாங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக போனால்
மறுபடியும் அந்த உணர்வுகள் தமிழ்நாட்டுக்கு வரலாம். இப்போ இருக்கிற திமுக அரசில் வந்து அந்த அளவுக்கு அந்த இது பிரதிபலிக்குமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க கிராமங்களில் சுகம் கண்டு போனாங்கம்பாங்க. அந்த மாதிரி ஆயிட்டதுனால பழைய உணர்வுகளுடைய அளவில் இருக்கிற போராட்டங்கள்லாம் இனிமேல் வருமாங்கிறது ஐயப்பாடு உள்ளதான். நீங்க வரும் காலகட்டத்துல தமிழக மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழை காக்கிற விதமா என்ன சொல்லுவீங்க? தமிழை பாதுகாக்கிறது, இந்திய எதிர்ப்பு உணர்வுன்றது எப்படி இருக்கணும்? அதாவது இந்திய எதிர்ப்புன்னு வரும்போதே நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கணுங்கிற உணர்வோடு தான் அந்த போராட்டமே வந்தது. இந்திய எதிர்ப்புங்கிறது வந்து தமிழ் பாதுகாப்புங்கிற இதில் தான் வந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போ தமிழ் பாதுகாப்பு அமைப்புன்னு கூட பேராசிரியர் இலக்குவனார் போனவங்களாம் வச்சு நடத்தி இது பண்ணாங்க. நம்ம தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த தமிழ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அன்னைக்கு திமுகவிலையும் சரி மற்ற இடங்களையும் வந்து தீர்மானங்கள் போட்டது மாதிரி இந்திய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழும் வரணும். அப்போ இந்த 14 மொழி இருந்தது. அப்போ அந்த 14 மொழிகளும் ஆட்சி மொழியாகவும் தான் திமுக தீர்மானமே போட்டாங்க. அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் தான் தமிழுக்குள்ள மரியாதையும் தமிழர்களுடைய வாழ்வில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்தி மட்டும்தான் வந்துச்சுன்னா இந்தியை படித்து நம்ம முன்னேறதை விட இந்திய தாய்மொழியாக வச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் முன்னால் வருவான். அவங்களுக்கு தான் முதலிடம் கிடைக்கும். ஆக குடுமி வந்து அவங்க கைக்கு போயிடும். அதனால் மாணவர்களும் சரி மக்களும் சரி அந்த விழிப்புணர்வு பெறணும். இப்போ இருக்க ஆட்சியாளர்களும் அதே இதோட இப்போ பிஜேபி எதிர்த்தா இது ஆகுமோன்னு நினைக்காம பிஜேபி முழுக்க அந்த இந்திய திணிக்கிற திட்டத்தை எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். மக்களும் அந்த உணர்வோடு தொடர்ந்து இருந்தால் தான் தமிழர்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்க முடியும்.